புது வீடு புது மனுஷங்க காமன் பீப்புள்லாம் உள்ள வர போறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. இந்த 7 பேர் லிஸ்ட்டை பார்க்கும்போது எனக்கு ஆச்சரியமா இருக்குது. ஓ இவங்கலாம் வராங்களா அப்படின்ற மாதிரி. அந்த வகையில இந்த வாட்டி தமிழ் பிக் பாஸும் பாத்தீங்கன்னா கொஞ்சம் உக்கிரமா தான் இருக்க போகுது அப்படி. Hey guys, welcome back to the channel. Big Boss season 9 வந்து பாத்தீங்கன்னா செப்டம்பர் மாசம் ஆரம்பிக்குது அப்படின்ற மாதிரி லாஸ்ட் வீக் ஒரு அப்டேட் கொடுத்திருந்தேன். சோ அது மட்டும் இல்லாம அந்த வீடியோல விஜய் சேதுபதி தான் ஹோஸ்ட் 100% கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன். சோ அந்த வீடியோ கமெண்ட்ஸ்ல நிறைய பேர் என்ன கேட்டிருந்தாங்கன்னா ஓகே ஹோஸ்ட் கன்ஃபார்ம் ஆயிட்டாரு, ஷோ வந்து பாத்தீங்கன்னா செப்டம்பர் மாசம் ஆரம்பிக்குது, இதெல்லாம் ஓகே, கண்டஸ்டன்ட் யாரெல்லாம் வர வாய்ப்பு இருக்கு, சோ அதை பத்தி அப்டேட் போடுங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. சோ அந்த சமயத்துல என்ன சொல்லியிருந்தேன்னா இப்போதைக்கு பாத்தீங்கன்னா கண்டஸ்டன்ட் அப்டேட்ல எதுவும் லீக் ஆகல, லீக்டு பாத்தீங்கன்னா அதாவது இப்படி சோர்ஸ் மூலமா வெளியே இன்ஃபர்மேஷன் வரும். சோ அந்த மாதிரிலாம் இப்போதைக்கு எதுவுமே வரல, ரூமர் அதாவது ஸ்ப்ரெட் ஆயிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தேன். அதுல வந்து அதிகமா ரூமரா இவங்கலாம் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி இருக்கும்ல. சோ அந்த வகையில ஒரு 7 பேர் பாத்தீங்கன்னா இப்போ அதிகமா பேசப்பட்டு இருக்காங்க. இந்த 7 பேர் வரதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. சோ அது யாரு அப்படின்றது இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த 7 பேர் லிஸ்ட்டை பார்க்கும்போது எனக்கு ஆச்சரியமா இருக்குது. ஓ இவங்கலாம் வராங்களா அப்படின்ற மாதிரி. இன்கேஸ் அவங்கலாம் வந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், உண்மையிலே இந்த சீசன் வந்து பயங்கரமா இருக்கும் அப்படின்றதுல எந்த மாற்று கருத்துமே இல்ல. ஏன்னு பாத்தீங்கன்னா இந்த சீசன் யார் கையில இருக்கு? ஜியோ கையில இருக்கு, அம்பானி கையில இருக்கு. சோ அவர் என்ன பிளான் பண்ணிருக்காருன்னா பயங்கரமான கான்ட்ரோவர்சி பாத்தீங்கன்னா இந்த சீசன் வரணும். ஏன்னா ஜியோ பொறுத்த வரைக்கும் எப்படின்னா இந்தியில அவங்கலாம் பண்ணும்போது எப்படி பண்ணுவாங்கன்னா கான்ட்ரோவர்சிக்காக எந்த எக்ஸ்ட்ரீமுக்கும் போவாங்க. இப்போ தமிழ் பிக் பாஸ் வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு ஒரு லிமிடேஷன்ஸ் வச்சிருப்பாங்க. சோ இதெல்லாம் பண்ண வேணாம், பின்னாடி வந்து ஏதாவது பிரச்சனை ஆகும் அப்படின்ற மாதிரி யோசிப்பாங்க. ஆனா இந்தி பிக் பாஸ்ல அதெல்லாம் யோசிக்கவே மாட்டாங்க. அந்த வகையில இந்த வாட்டி தமிழ் பிக் பாஸும் பாத்தீங்கன்னா கொஞ்சம் உக்கிரமா தான் இருக்க போகுது அப்படின்ற மாதிரி நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா ஜியோ அந்த மாதிரி வேலையை கண்டிப்பா பார்ப்பாங்க. எனிவேஸ் இந்த சீசன்ல வந்து பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட பேர் புதுசா உள்ள வர போறாங்க, காமன் பீப்புள்லாம் உள்ள வர போறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. சோ எனக்கும் பாத்தீங்கன்னா அதுல ஒரு டவுட் இருந்துகிட்டே இருக்கு. ஏன்னா காமன் பீப்புள்லாம் உள்ள எடுக்க போறாங்கன்னு சொல்றாங்க. ஆனா பொதுவா விஜய் டிவி என்ன பண்ணுவாங்கன்னா ஆக்சுவலா காமன் பீப்புளுக்குலாம் வாய்ப்பு மோஸ்ட்லி கொடுக்க மாட்டாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்க சேனல் ப்ராடக்ட்டை தான் உள்ள எடுத்து போடுவாங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த சீசனும் கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா அதிகமா ரூமர்ஸா என்ன ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருக்குன்னா இல்ல இந்த வாட்டி 1-2 காமன் பீப்புளுக்கு வந்து வாய்ப்பு கொடுக்க போறாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம். இன் கேஸ் அப்படி கொடுத்தா ஒர்க் அவுட் ஆகுமா இல்லையான்றது தெரியாதுங்க. ஏன்னா கொடுத்து பார்த்தா தான் தெரியும். ஃபர்ஸ்ட் சீசன் ஜூலி கொடுத்தாங்களே, சோ அந்த மாதிரி கொடுத்து பார்த்தா தான் தெரியும். சில சமயம் பயங்கரமா கிளிக் ஆகி வேற லெவல்லையும் போலாம், இல்ல பயங்கரமா சொதப்பி ஒண்ணுமே இல்லாமையும் போலாம். சோ வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் கொடுப்பாங்களா இல்லையா அப்படின்ற மாதிரி. அதெல்லாம் விட்டு தள்ளுவோம். இந்த 7 பேர் கொண்ட லிஸ்ட் இருக்குன்னு சொன்னல, அந்த லிஸ்ட்ல டாப்ல இருக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா ஃபரீனா தான். ஆக்சுவலா ஃபரீனா வரதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்குன்றாங்க. இந்த சீசன் மட்டும் இல்ல, லாஸ்ட் சீசனும் பாத்தீங்கன்னா ஃபரீனா நேம் வந்து அடிபடுது வைல்ட் கார்டுலலாம். சோ லாஸ்ட் சீசன் அவங்க வரல, ஆனா இந்த சீசன் பாத்தீங்கன்னா அதிகபட்ச ஃபரீனா வந்து உள்ள வரதுக்கு வாய்ப்பு இருக்குன்றாங்க. அந்த டாப் லிஸ்ட் இருக்கும்ல, இந்த லிஸ்ட்ல இவங்க பேர் இருந்துகிட்டே இருக்கு. சோ அப்படின்னும் போது இவங்க வரதுக்கு வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி தான் நானும் நினைக்கிறேன். வெயிட் பண்ணி பார்க்கலாம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான ஒரு ஆக்ட்ரஸ் சுந்தர் சி சார் படத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆக்ட்ரஸ் அதிகமா நீங்க பாத்திருப்பீங்க. ஆக்சுவலா இவங்க வந்து பாத்தீங்கன்னா தமிழ் தெலுங்கு எல்லா படத்துலயும் வந்து நடிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. இருந்தாலும் இவங்களும் அதே மாதிரி தான், ஃபரீனா எப்படியோ அதே மாதிரி தான் இவங்களும் நிறைய சீசன் வந்து இவங்க வரப்போறாங்கன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா இந்த சீசன் கம்பல்சரி வந்துருவாங்கப்பா அப்படின்ற மாதிரி ரூமர்டா சொல்லியிருக்காங்க. எல்லா சீசன் மாதிரி இந்த சீசன் சொல்லிட்டு இருக்காங்க. உள்ள வந்தா எப்படி இருக்க போகுது அப்படின்ற மாதிரிலாம் தெரியல. ஆனா இவங்க உள்ள வந்தா கிளாமருக்கு பஞ்சம் இருக்காது அப்படின்ற மாதிரி தான் பாத்தீங்கன்னா எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. டாப் பிரியாரிட்டி லிஸ்ட் இருக்கும்ல, அந்த லிஸ்ட்ல இவங்களும் இருக்காங்க, பூனம் பச்சோ இவங்களும் இருக்காங்க. சோ இவங்க உள்ள வந்தாங்கன்னா இவங்க கிட்ட இருந்து எப்படிப்பட்ட கண்டென்ட்டை சேனல் எடுக்க போறாங்கன்னு தெரியல, எந்த மாதிரி கண்டென்ட் எடுக்கிறதுக்கு காத்துட்டு இருக்காங்கன்னு தெரியல. வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இவங்களுக்கும் பாத்தீங்கன்னா ஹைப் அதிகமா தான் இருக்கும். இவங்க உள்ள வந்தா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. எனிவேஸ் வெயிட் பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து ரொம்பவே முக்கியமான ஒரு ஆளு. ஆக்சுவலா இவர் வந்து பாத்தீங்கன்னா குக் வித் கோமாளி மூலமா பயங்கரமா ஃபேமஸ் ஆனாரு. ஆக்சுவலா கொஞ்ச நஞ்ச ஃபேமஸ் இல்ல, அது மூலமா ஏகப்பட்ட பட வாய்ப்புகள்லாம் வந்தது. சோ அதெல்லாம் பார்க்கும்போது கம்பல்சரி ஒரு பெரிய ஹீரோ ஆயிடுவார்ப்பா அப்படின்ற மாதிரி தான் எல்லாரும் நினைச்சிருப்போம். நானும் அப்படிதாங்க நினைச்சேன். ஆக்சுவலா அந்த மனுஷன் எல்லாமே கரெக்டா கொண்டு போனாரு. ஆனா ஒரு ஆடியோ லான்ச்ல அவர் விட்ட ஒரு 2-3 வார்த்தை இருக்குல்ல, அந்த வார்த்தை வந்து தப்பா போனதால அவர் வாழ்க்கையே பாத்தீங்கன்னா தலைகீழா மாறி இருக்கும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்திருக்கவே மாட்டாரு. அந்த மாதிரி தான் பாத்தீங்கன்னா ஆயிடுச்சு. ஆக்சுவலா அவரு அந்த ஒரு 40 கதை கேட்டு தூங்கிட்டேன்னு சொன்னார் பாருங்க. அந்த ஒரு வார்த்தையில மொத்தமா ஒரு சோலி முடிஞ்சிருச்சுன்னு தான் சொல்லணும். யாருன்னு தெரிஞ்சிருக்கும், அஸ்வின் குமார் தான். சோ அஸ்வின் வந்து பாத்தீங்கன்னா குக் வித் கோமாளி முடிஞ்சதுக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா பயங்கர ஃபேம்ல இருந்தாரு. அவருக்கு ஏகப்பட்ட பட வாய்ப்புகள் வந்தது. ஆனா அந்த ஒரு ஆடியோ லான்ச்ல அவர் பேசின கொஞ்சம் திமிரான பேச்சு, கொஞ்சம் ஆட்டிடியூடான பேச்சு இருக்குல்ல, அது வந்து பாத்தீங்கன்னா சோஷியல் மீடியால பயங்கரமா ட்ரெண்ட் ஆயிடுச்சு. சோஷியல் மீடியால போட்டு பொலன்னு பொளந்துட்டாங்க. நம்மளுக்கே ஒரு சமயத்துல என்ன தோணுச்சுன்னா ஓகே அடிக்கிறாங்க எல்லாம் ஓகே தான், இருந்தாலும் இந்த மனுஷனை போட்டு ஓவரா அடிக்கிறாங்களே அப்படின்ற மாதிரி கொஞ்சம் ஃபீலா தான் இருந்தது. சோ அதுக்கப்புறம் அந்த மனுஷன் பாத்தீங்கன்னா ஆள் நடமாட்டமே தெரியாத மாதிரி தான் இருக்காரு. சோ அவருக்கு வந்து அவர் மேல இருக்க நெகட்டிவிட்டி எல்லாம் பாசிட்டிவா மாத்தணும், மறுபடியும் பாத்தீங்கன்னா ஃபேம் ஆகணும் அப்படின்றதுக்கோசம் பிக் பாஸ்க்குள்ள வர போறாரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. மேபி அதிகபட்ச வாய்ப்பு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். எப்பவுமே பிக் பாஸ் வந்து 2 விஷயத்தை கொடுக்குங்க. ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா பாசிட்டிவா ஃபேமஸ் ஆவாங்க, இன்னொன்னு வந்து நெகட்டிவா ஃபேமஸ் ஆவாங்க. கொஞ்சம் நெகட்டிவா ட்ரோல் பண்ணிட்டு தான் இருக்காங்க அவர் அப்படின்னும் போது அவர் உள்ள வந்து பாத்தீங்கன்னா அதை வந்து பாசிட்டிவா மாத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பிக் பாஸ் அதுக்கான பிளாட்ஃபார்ம் தான். ஆனா கொஞ்சம் பிசிறு தட்டுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஆல்ரெடி மனுஷனை போட்டு துவச்சிட்டு இருக்காங்க. இந்த சமயம்
சமயத்துல கொஞ்சம் உள்ள வந்து வார்த்தையை கொஞ்சம் முன்ன பின்ன போட்டு பேசிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், திருப்பி பாத்தீங்கன்னா அந்த நெகட்டிவிட்டி இன்னும் அதிகமாயிடும். ஸோ அதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஒன்னு பாசிட்டிவாவும் வெளியே போகலாம், இல்ல இதை விட பயங்கரமா நெகட்டிவாவும் வெளியே போகலாம். ஸோ அஸ்வின் வந்து உள்ள எப்படி விளையாடுறாரு அப்படின்றத பொறுத்து தான் அது எல்லாமே டிசைட் ஆகும். என்ன பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா உள்ள வந்து சில கேட்டகரியில இருக்காங்களா, இந்த சத்யா லாஸ்ட் சீசன் பாத்தீங்கன்னா சத்யா இருந்தாரு, உள்ள வந்ததும் தெரியாது போனதும் தெரியாது, கடைசி வரைக்கும் நான் மிச்சர் சாப்பிட்டே போவேன் அப்படின்ற மாதிரி அந்த மனுஷன் வாழ்ந்துட்டு இருந்தாப்ல. சோ அந்த மாதிரி அஸ்வின் இருக்கணும்னு நினைச்சாருன்னா உள்ள வந்துட்டு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பாசிட்டிவ் வெளியே போகலாம். ஏன்னா சத்யா வெளியே போகும்போது பாத்தீங்கன்னா பெருசா நெகட்டிவிட்டிலாம் இல்ல, அதே மாதிரி பாசிட்டிவிட்டி இருந்தது பாத்தீங்கன்னா கொஞ்சம் இருந்தது. ஏன்னா ஒரு உள்ள ஒண்ணுமே பண்ணலங்க, மனுஷன் வந்து பாத்தீங்கன்னா ஜாலியா உள்ள வந்தாரு, அதே மாதிரி ஜாலியா வெளியே போயிட்டாரு. அதே மாதிரி அஸ்வின் வந்து பாத்தீங்கன்னா வின் பண்ணணும்னு நினைச்சு விளையாடக்கூடாது. ஏன்னா வின் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு வந்து நிறைய பேசணும், பேசும்போது பாத்தீங்கன்னா பாசிட்டிவிட்டி வரும் நெகட்டிவிட்டி வரும். ஸோ எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணணும். ஸோ அஸ்வின் வந்து அவர் மேல இருக்க அந்த நெகட்டிவிட்டியை மட்டும் போக்கணும்னு நினைச்சாருன்னா உள்ள வந்து சத்யா மாதிரி அமைதியான ஒரு கேம் வந்து மிச்சர் சாப்பிட்டு விளையாட்டு போனார்னா மேபி அது அவருக்கு பெட்டரா இருக்கும் அப்படின்ற மாதிரி தோணுது. எனவே உள்ள வராரா என்னன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். இதுக்கப்புறம் ஒரு முக்கியமான ஆள், ஆக்சுவலா இவங்க வந்து பாத்தீங்கன்னா விஜய் டிவி ப்ராடக்ட் தான். விஜய் டிவி ப்ராடக்ட் தான் நிறைய இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இது இவங்களும் ஒரு விஜய் டிவி ப்ராடக்ட் தான். இவங்க வந்து பாத்தீங்கன்னா நட்சத்திர நாகேஷ், இவங்க வந்து ஆல்ரெடி நிறைய சீரியல்ஸ்ல பார்த்திருப்பீங்க, தமிழ் சரஸ்வதி கரெக்டாக நினைக்கிறேன். ஸோ அந்த சீரியல்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா இவங்க பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா இவங்க உள்ள வரதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி போயிட்டு இருக்கு. லாஸ்ட் சீசன்ல வந்து தீபக் உள்ள வந்தார்ல, அப்பயே என்ன சொல்லிட்டு இருந்தாங்க, நட்சத்திர நாகேஷ் அவங்களும் உள்ள வரதுக்கு வாய்ப்பு இருக்கு வயல் கல்ல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. சோ ஆனா லாஸ்ட் சீசன் வரல. இந்த சீசன்ல வந்து பாத்தீங்கன்னா போன சீசன்ல தீபக் வந்துட்டாரு, இந்த சீசன்ல இவங்க வரதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி தான் சொல்றாங்க. நட்சத்திர நாகேஷ் இவங்க உள்ள வந்து எப்படிப்பட்ட கண்டென்ட் கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி ஸ்பெகுலேஷன் இருக்குன்னா, இவங்க வந்து அதிகமா கரெக்டா பேசுவாங்க, பாயிண்ட் பை பாயிண்டா பேசுவாங்க. சோ கேமை கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா கொண்டு போவாங்க அப்படின்ற மாதிரி தான் இவங்க மேல ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. பார்க்கலாம், வெயிட் பண்ணி பார்க்கலாம். நட்சத்திர நாகேஷ் உள்ள வந்து அப்படி எப்படி கேமை புரட்டி போட போறாங்க அப்படின்றத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஏன்னா வெளியே வந்து பாத்தீங்கன்னா நான் பயங்கரமான பிளேயர் அப்படின்னு சொல்லிட்டு போனவங்களாம் உள்ள போய் பயங்கரமா பல்பு வாங்கினது இருக்கு. வெளியே வந்து பாத்தீங்கன்னா சப்பையா போய் பாத்துக்கலாம்பா அப்படின்னு சொன்னவங்களாம் உள்ள போய் கலக்கினது இருக்குது. சோ எதுவா இருந்தாலும் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இதுக்கு அடுத்து ஒரு முக்கியமான ஆள், இவங்க வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் சீசன் பிக் பாஸ்ல நீங்க பாத்துருக்கலாம். அது என்னடா லாஸ்ட் சீசன்ல வந்துட்டு இந்த சீசன்ல எப்பறம் இவங்க உள்ள வருவாங்கன்னு கேட்டீங்கன்னா வந்தாங்க. லாஸ்ட் சீசன்லயும் உள்ள வந்தாங்க. இவங்க யாருக்குன்னு பாத்தீங்கன்னா விஷால் இருந்தால, விஷாலுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆறுதல் சொல்றதுக்காக வந்தாங்க. நேஹா, அதாவது அவரோட சீரியல்ஸ்ல பண்ணிட்டு இருந்தாங்கல அந்த சின்ன பொண்ணு கேரக்டர்ல, சோ அவங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த சீசன் உள்ள வரதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. லாஸ்ட் சீசன் இவங்க உள்ள வந்தாங்களே விஷாலுக்கு அட்வைஸ் பண்றதுக்கு, உண்மையிலேயே அந்த பொண்ணு கரெக்டா தான் பேசிருக்கும். வந்து 4 பாயிண்ட் பேசலாம் நறுக்குன்னு பேசிட்டு தான் போயிருக்கும். மேபி அந்த அளவுக்கு கிளவரா அப்ப பேசிட்டு போனாங்க. மேபி இந்த சீசன் உள்ள வந்துட்டு மேபி அதுல உங்களுக்கு ஒரு தாட் வந்திருக்கலாம், நம்ம உள்ள போய் கரெக்டா தான் பேசியிருக்கோம், சோ இந்த சீசன் உள்ள போனா நம்ம கலக்குன்னு கலக்கிடலாம் அப்படின்னு நம்ம நினைச்சாங்களா என்னன்னு தெரியல. இந்த சீசன் அவங்க வரதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி ரூமர்ஸ் எல்லாம் ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருக்கு. இன் கேஸ் உள்ள வந்தா இந்த பொண்ணு மைண்டை யூஸ் பண்ணி விளையாடும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கறாங்க. இதுக்கு அடுத்து வந்து ஒரு முக்கியமான ஆளு, ஆக்சுவலா பிக் பாஸ் வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே இந்த கேட்டகரி வந்து இருந்துகிட்டே இருப்பாங்க. அதாவது கொஞ்சம் பேர் காமெடி பண்றதுக்குனே வச்சிருப்பாங்க, கொஞ்சம் பேர் பாத்தீங்கன்னா பாட்டு பாடுறதுக்குனே வச்சிருப்பாங்க, கொஞ்சம் பேர் சண்டை போடுறதுக்குனே வச்சிருப்பாங்க, பேர் பாத்தீங்கன்னா ஆடியன்ஸா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள எடுத்து போட்டுருப்பாங்க. இதுல இப்ப நம்ம பார்க்க போறது வந்து பாத்தீங்கன்னா என்டர்டெயின்மெண்ட் கேட்டகரி. இந்த கேட்டகரியில வந்து பாத்தீங்கன்னா குக்கு வித் கோமாளியில இருந்து தான் இவங்களே எடுத்திருக்காங்க. அதாவது குரேஷி வந்து உள்ள வரதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஏன்னா குரேஷி வந்து பாத்தீங்கன்னா குக்கு வித் கோமாளியிலே அவரோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து பெட்டரா தான் இருக்கு. சோ நிறைய ஷார்ட்ஸ் நிறைய ரீல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அவரோட பெர்ஃபார்மன்ஸ் பார்க்க முடியுது. அப்படின்னும் போது இந்த பீக் டைம்ல குக்கு வித் கோமாளியில இருந்து அப்படியே பிக் பாஸ்க்குள்ள போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு நினைக்கிறாரா என்னன்னு தெரியல. சோ குரேஷி பேரும் அடிபடுது. குரேஷி வந்து பாத்தீங்கன்னா பிக் பாஸ்க்குள்ள வர போறாரு அப்படின்ற மாதிரி பேர் அடிபடுது. வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஆனா ஒண்ணு மட்டும் உண்மைங்க, உண்மையில குரேஷி மாதிரி ஆளு உள்ள எடுத்து போட்டாங்கன்னா ஷோ வந்து பாத்தீங்கன்னா நல்ல எங்கேஜிங்கா போகும். ஆக்சுவலா சில பேர் வந்து பாத்தீங்கன்னா கலாய்க்கிறது வந்து நேச்சுரலா வரும்ல, அந்த மாதிரி குரேஷிக்கு நான் பார்த்த வரைக்கும், நான் வந்து ஒரு ஆடியன்ஸா குக்கு கோமாளி இதெல்லாம் பார்த்த வரைக்கும் அவருக்கு வந்து கொஞ்சம் நேச்சுரலா வர மாதிரி இருக்கு. மேபி அவர் உள்ள போட்டா நல்லா ஃபன்னா இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் நான் எதிர்பார்க்கிறேன். வெயிட் பண்ணி பார்க்கலாம் இது எப்படி பண்ண போறாரு. நெக்ஸ்ட் பார்க்க போறது விஜய் டிவி ப்ராடக்ட் தான். விஜய் டிவி ப்ராடக்ட் இவங்க மட்டும் தானா, எல்லாருமே விஜய் டிவி ப்ராடக்ட் தானே அப்படின்ற மாதிரி கேட்டீங்கன்னா அதுதான் உண்மை. இந்த 7 பேர்ல கிட்டத்தட்ட 6 பேர் பாத்தீங்கன்னா விஜய் டிவி ப்ராடக்ட் தான். ஏன்னா இவங்க வரதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி ஸ்பெகுலேட் பண்றாங்க. சோ அந்த லிஸ்ட் தான் உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கேன். அப்படின்னும் போது விஜய் டிவி ப்ராடக்ட் எனக்கே தோணுது, ஏன்னா 7 பேர்ல 6 பேர் விஜய் டிவி ப்ராடக்டா இருக்காங்க அப்படின்ற மாதிரி தோணுது. இவங்களும் பாத்தீங்கன்னா குக்கு வித் கோமாளியில இப்போ வந்து ட்ரெண்டிங்ல இருக்காங்க சபானா. சோ இவங்கள தான் பாத்தீங்கன்னா உள்ள எடுத்து போட போறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. சோ இவங்க உள்ள வந்தா எமோஷனல் கண்டென்ட் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அப்படின்னும் போது இவங்க எமோஷனலா அப்படி என்ன ப்ளே பண்ணுவாங்கன்னு தெரியல. ஏன்னா எமோஷனல் கேரக்டர் வந்து நிறைய பேர் ப்ளே பண்ணி வின் பண்ணிருக்காங்க இதுக்கு முன்னாடி சீசன்லாம். ஆனா இந்த சீசன்ல வந்து பாத்தீங்கன்னா இவங்க உள்ள வந்தா எமோஷனல் கண்டென்ட் இவங்க கிட்ட இருந்து கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். சும்மாவே அழுதுலாம் யாராலையும் கப்படிக்க முடியாது. அந்த இடத்துல கொஞ்சமாவது மைண்ட் யூஸ் பண்ணா தான் கப்படிக்க முடியும் அப்படின்றது என்னோட கருத்தா இருக்கு. எனிவே சபானா உள்ள வந்து எமோஷனல் கண்டென்ட் கிடைக்கும்ன்றாங்களே, இப்போ வந்து இந்த ஒரு கண்டென்ட் மட்டுமே வச்சு ஜெயிக்க முடியும்னு நினைக்கிறீங்களா, இல்ல அதெல்லாம் விட தாண்டி கொஞ்சம் மூளை இருக்கணும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறீங்களா? உங்களோட கருத்து எது வந்தாலும் மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. இந்த லிஸ்ட் தாங்க இப்போதைக்கு பாத்தீங்கன்னா இந்த 7 பேர் தான் அதிகமா உள்ள வரதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி ஸ்பெகுலேட் பண்றாங்க. என்ன பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த 7 பேர்ல அட்லீஸ்ட் ஒரு 4 பேராவது உள்ள வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா விஜய் டிவி ப்ராடக்ட் கம்பல்சரி உள்ள இருக்கும். இந்த சீசன் வந்து கொஞ்சம் வந்து கம்மியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதாவது ஜியோ உள்ள வந்ததால என்ன சொல்றாங்கன்னா காமன் பீப்புளுக்கு கொஞ்சம் வாய்ப்பு கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. கொஞ்சம் தான், நல்லா நோட் பண்ணிக்கோங்க, கொஞ்சம் தான் வாய்ப்பு கொடுப்பாங்களே தவிர மற்றபடி முக்காவாசி விஜய் டிவி ப்ராடக்ட் தான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அது வந்து அவங்க பண்ற
பண்றதுக்கான ரீசன் என்ன தெரியுமா? ஒருத்தவங்க ஹிட் ஆயிட்டா திருப்பி தூக்கி சேனல்லே போட்டு வேற ஷோல போட்டு அவங்கள வச்சு ஷோ பண்ணிப்பாங்க. இப்போ வெளியில இருக்கிற ஒரு சேனல் எடுத்து போடாங்கன்னு வச்சுக்கோங்க, ஹிட் ஆயிட்ட பிறகு திருப்பி அவங்கள எங்க இருந்து போய் பிடிக்கிறது? அவங்க அந்த சேனல்ல போயிட்டு அவங்க வந்து ஷோ பண்றதுக்கு நம்ம சேனல்ல இருந்து ஒரு ஆளை எடுத்து போட்டு நம்மளே வளர்த்து விட்டு நம்ம அவங்கள வச்சு நம்மளும் வளர்ந்துக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் விஜய் டிவி நினைக்கிறாங்க. அது தப்புன்னு தோணல. என்னதான் இருந்தாலும் நிறைய பேருக்கு என்ன தோணுதுன்னா, அட குக்கு வித்து கோமாளிலையும் இதே மூஞ்சி தான் பார்த்தோம், பிக் பாஸ்லயும் இதே மூஞ்சி தான் பாக்குறோம், கொஞ்சம் வெறுப்பாகுதுப்பா, ஏன்பா இப்படி பண்றீங்க? உங்க சேனல் ப்ராடக்ட்டை தாண்டி வெளியில இருந்து நிறைய பேர் எடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. பார்க்கலாம் இந்த சீசன்ல ஜியோ உள்ள வந்ததுனால எப்படிப்பட்ட சேஞ்சஸ் வரப்போகுது அப்படின்ற மாதிரி பார்க்கலாம். ஆனா என்ன பொறுத்தவரைக்கும் ஒரு விஷயம் உண்மைங்க, கான்ட்ரோவர்சிக்கு மட்டும் பஞ்சமே இருக்காது அப்படின்றது கிளியரா தெரியுது. இந்த சீசன் பொறுத்த வரைக்கும் எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ற ஒரு விஷயம் என்னன்னா, ஜியோ உள்ள வந்ததுனால கிரியேட்டிவ் டீம் வந்து கம்பல்சரி சேஞ்ச் ஆவாங்க. சோ இந்த டீமுக்கு வந்து நிறைய எதிர்பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. எதுவும் வந்தாலும் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். பிக் பாஸ்க்கான அடுத்த அப்டேட் நம்ம சேனல்ல வந்துட்டே இருக்கும். சோ சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். 7 பேர்ல யார் உள்ள வந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. இல்ல இவங்கலாம் உள்ள வரவே கூடாது அப்படின்னு நினைப்பீங்களா இந்த 7 பேர்ல? சோ அது யாருன்றது மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். பை பை.